எனக்கு சினிமாவில் யாருமே எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. அப்பா டீ கடையில் வேலை பார்த்தவர். ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல. எங்கேயோ வந்தேன். கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது. அதே மாதிரி இந்த படம் இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்கோம், நல்லபடியாக கால் எடுத்து வச்சிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம். குமார சம்பவம் வந்து என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம். ஸோ ரொம்ப இமோஷனல் அண்ட் ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த இடத்துல இருக்க. ஸோ கணேஷ் சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்றது, என்னுடைய ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும் நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோட மட்டும்தான் நான் அங்கே போவேன். எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமை நடத்திருக்காரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார், ரவி சார், எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க. நான் மட்டுமே இது பண்ணலை. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் பாலாஜினா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை, எதுவுமே இன்னைக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் நடிப்பேன். அது பெருசாக வெளியே கூட வராது. சம்டைம்ஸ் அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னரா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். முகம் சுளிக்காம எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படிதான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லாரும் அதில் கிளியரா இருந்தோம். ரொம்ப திருப்திகரமா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட், ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதுல ரொம்ப முக்கியம்.